இங்கு கூறப்படும் கதை 1981, 2011 ஆகிய காலகட்டங்களில் நடைபெற்ற சில சம்பவங்களை வைத்து புனையப்பட்ட ஒரு விஞ்ஞான புனைகதையாகும். இதில் குறிப்பிடப்படும் அனைத்து சம்பவங்களும் உண்மைகள். 1981 யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்படுகிறது. 2011 ஆரம்பத்தில் செம்மணி பகுதியில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்படுகிறது. 2025 எம்பலென்ஸ் 2.0 என்னும் ஒரு சோதனை கருவி கடந்த காலங்களை தேர்மல் ட்ரேசஸாக வாசிக்கவும் அறிக்கைப்படுத்தவும் உருவாக்கப்பட்டது. ஆனால் யாரோ அந்த கருவியை தடுக்கும் முயற்சியில் பழைய நினைவுகளை அழிக்க நினைக்கின்றார்கள். கதையின் பாத்திர வார்ப்புகள்: டாக்டர் ஸ்ரீ, ஃபயர் மெமரி ரிசர்ச்சர். கதையின் நாயகி, ஸ்கிரிப்ட் டீகோடர், ஃபயர் எம்பாத், ரம்யா. இடிந்த நூலக வளாகத்துக்குள் டாக்டர் ஸ்ரீ கண்களை கீழே வைத்தபடி, இதுதான் 1981 எரிந்த ஷெல். எம்பலன்ஸ் சிக்னல் டிடெக்ட் பண்ணுது. யாரோ இங்க கடைசியா ஒரு பக்கம் படித்தது போல தேர்மல் ட்ரேசஸ் இருக்கு. இந்த இடம் எனக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்கு. என்னோட ஸ்கார் நீளமாவு பங்காட்டது. மெதுவாக தனது இடது கையை தடவிக்கொண்டே ரம்யா கூறினார். அங்க பேர் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று ஓடுது. அதே நேரத்தில் ரம்யா ஸ்ரீயிடம், நூல் எறிஞ்சதும் ஞாபகம் அழியுமா? இல்ல நாங்கள் மறந்தாத்தான் ஞாபகம் உண்டாகும்? ரம்யாவுக்கு மட்டும் கேட்கும் குரலில் அந்த பிள்ளையின் குரல் ஒலித்தது. நாங்கள் எழுதினாம், நாங்கள் மறக்கிற, நீங்கள் மட்டும்தான் வேறு வரலாற்று பதியை தேர்ந்தெடுத்தீர்கள். அச்சத்தோடு ரம்யா நிற்கிறாள். ஸ்ரீ, இதுதான் தேர்மல் கோஸ்டா? நாங்கள் உண்மையை பார்த்துட்டோமா? இல்லாட்டி எங்களை பற்றி நாங்களே எழுதின கதையை பார்க்குறோமா? நெடுநேரம் பார்த்த பிறகு, எங்கட கருவி உண்மையை காட்டுதா? இல்லை, அது எங்கட நினைவுகளையே திருப்ப உருவாக்கி காட்டுது. காட்சி 2. செம்மணி மண் சுழற்சி. சிறுகுடியில் டாக்டர் ஸ்ரீ தன்னுடைய எம்பலன்ஸ் 2.0 நடவச் செய்கிறார். இங்கதான் 2011 முதலாக 16 எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் இப்ப ஃபுல் கவுண்ட். எம்பலன்ஸ் சிக்னலை காட்டுகிறது. ரம்யா மண் மேல் கையை வைக்கிறார். அவளது வடு சுடுவது போல உணர்கிறாள். அது என்ன, ஏதோ ஆழத்தில் இருந்த அடைப்பு மாதிரி இருக்கு. அது நாங்கள் பேசினோம். டாக்டர் ஸ்ரீ அதிர்ச்சியுடன் ரம்யாவிடம் கூறுகிறார். இந்த மெமரி லூப் ஆகுது. ஒரே சொல் திரும்ப திரும்ப வரும். நாங்கள் எழுதினோம், எரிக்கப்பட்டது. நாங்கள் எழுதினோம், எரிக்கப்பட்டது. நாங்கள் எழுதினோம், எரிக்கப்பட்டது. ரம்யா கண்ணீரோடு நிலை தவறி நின்று கொள்கிறாள். ஏன் இது என்ன டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு? இந்த தழும்பு என்னுடையதா இல்லாட்டி இது வரும் அங்கு எம்பலன்ஸ் 2.0 தோன்றியது. எழுதப்பட்ட மண் எரிந்து மறந்த ஆதாரம். ரம்யாவை கவனமாக பார்த்து கொண்டிருந்த டாக்டர் ஸ்ரீ, ரம்யா, நீ உண்மையை காண வரையில. உண்மை உனக்குள்ள இருந்து வெளியே வர்ற மாதிரி இருக்கு. காட்சி 3. மறுபடியும் கதைக்களம் நூலகத்தில் நகர்கிறது. ஒருவர் பின் ஒருவராக டாக்டர் ஸ்ரீயும் ரம்யாவும் நூலகத்தின் கதவை திறந்து உள்நுழைகிறார்கள். அங்கு நீர்த்துளியின் சத்தம், குழந்தை ஒன்றின் மெதுவான குரல் சத்தம் கேட்கிறது. அங்கு ரம்யா அச்சத்துடன் தனது தழும்பை பிடித்தவாறு,
நான் யாருக்காக வாரேன்ன்றது தெரியாமலே வாரேன். ஆனால் என்னோட உடம்பு ஏதோ தெரிஞ்ச மாதிரி நடக்குது. அப்போது அங்கு எம்புலன்ஸ் மூலம் ஞா என்னும் எழுத்து ஒரு ஸ்பார்க் மாதிரி ரம்யாவை சுற்றி ஏற்படுகிறது. ரம்யா அதிர்ச்சி அடைகிறார். அங்கே அந்த குழந்தை நெருப்பாலான பாத அடிச்சுவடுகளுடன் வருகின்றது. நீங்கள் வருவீங்கள் என்று எனக்கு தெரியும். ஏனென்று அங்குள்ள தளம்பு எங்களுக்காக எழுதப்பட்ட பக்கம். கண்ணீர் வந்தபடி இருந்த இடத்தில் ரம்யா பேசுகிறார். நீ யார்? ஏன் என்ன அழைக்கிறாய்? இந்த கதையில் நான் ஒரு பக்கம் மாத்திரம்தான். நீங்கள் தான் மெச்ச பக்கம். இந்த கதை மூலம் அப்புறம் வந்தா இந்த தாளுக்கு 2 பக்கங்கள் அவசியம். என்ன நீங்கள் தேடாதீங்க. இந்த கதையிலேயே நீங்கள் இருக்கிறீங்க. நம் நினைவுகள் தெரிந்து போனாலும் நம் உணர்வு அதனை புதுப்பித்துக் கொள்ளும். டாக்டர் ஸ்ரீயின் ஆய்வகத்தில் ஆய்வு பணிகள் நடைபெறுகின்றன. அப்போது டாக்டர் ஸ்ரீ ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறார். ரம்யா, இந்த ட்ரேஸ் குழந்தை மாதிரி தெரிகிற பேய் இல்லை. இது ஒரு தீயால செய்யப்பட்ட ஃபயர் கோடட் நினைவு. சில ஆழ்மண்டல ஆணைகள் இதை ட்ரேஸ் பண்ணலாம் என்று இப்போ பேகி புரோட்டோகால் இனிஷியேட் பண்ணியிருக்கிறான். நூலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தேர்மல் கோடட் குறிப்பிட்ட ஆழ்மண்டல ஆணையால் அளிக்கப்படுவதற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகின்றன. தங்களுடைய நினைவுகள் கூட அபாயம் என்று நினைக்கணுமோ? ஆழ்மண்டல ஆணையா எவ்வளவு பயப்படுது? இது சர்வசாதாரணமான அழிப்பு இல்லை. எம்பலன்ஸ் மூலமா உண்மையை தேர்மல் சோன்லேயே நியூ ஆவணமா இல்லாத நினைவுகள் எதிர்காலத்தில் அறியப்படாத நினைவுகளாகவே போயிடும். ஆனால் நான் மறக்கல. ஸ்ரீ, நான் தெந்தலையும் மறக்கிற மாதிரி இருக்கு. நீங்க யாரென்று கூட எனக்கு தெரியல ஸ்ரீ. துரிதமாக செயற்பட்ட ஸ்ரீ ஆய்வக கணனியில் ஏதோ டைப் செய்கிறார். ஸ்கார்பைன் முறை ஆக்டிவேட் செய்யப்படுகிறது. தேர்மல் மெமரி லாக்டவுன் ஆகி புதிய உடலில் தகவல்கள் சேமிக்கப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீ ரம்யாவை கவனமாக பார்க்கிறார். இப்போ நீதான் ரம்யா. அந்த சான்று தேர்மல் ஹிஸ்டரி இப்போ உன்னில தான் வாழக்கூடிய ஒரு பதிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் ஒரு உண்மையான நவரீகையான நினைச்சேன். ஆனால் இப்போ நான் ஒரு கால சுவடு மாதிரி வாழ்கிறேன். நினைவுகள் அழிக்கப்பட முடியாதது. அவை உருவாகி கொண்டிருக்கும். அடுத்து கதையின் அடுத்த கட்ட நகர்வு அனுராதபுரத்தில் ஆரம்பிக்கும். பாகம் 2 சந்திப்போம்.